நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சம்பாதிச்சா மட்டும்தான் காசி வரும், அப்படித்தானே? இது எங்கட பிழையான கொள்கை. சம்பாதித்து எப்படி ரிசுக்கு வருதோ அது மாதிரி 7 வழி இருக்கு ரிசுக்கு வாரது. அது பிற அல்லாஹ் சொல்றான், நீ அப்படி செய்யல் என்று வை. என்ற இபாதத்துக்கு நீ நேரம் ஒதுக்க இல்ல. 2 வேலை செய்வோம் உனக்கு. ஒன்று என்ன, என்ற பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வந்துரும் நீங்க பயப்படுறீங்களா? நாங்க என்ன சொல்லுவோம் உடனே, ஜனாதிபதி எழுதித்தாங்க, சொத்தை கொஞ்சம் எழுதித்தாங்க. சகோதரர்களே, பரக்கத் இருக்குது எங்கட கையில. அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அல்லாஹ் பஞ்சத்தை அல்லாஹ் தான் போக்கணும். கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்கணும். வேற யாரும் எங்கட கஷ்டத்தை போக்க இயலாது. $50 பில்லியன் அல்ல, $1 கோடி வந்தாலும் களவெடுக்க மனுஷன் இருக்கிறார். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப பெரிய செல்வந்தர், கலீஃபா. எங்க இருந்து எங்க? மதீனா தொடக்கம் ஆசர்பைஜான் வரைக்கும் கலீஃபா அவர்தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி சொத்து இருக்கும், எவ்வளவு செல்வம் இருக்கும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காரி, குர்ஆனுடையவர். சக்கராத்துல நோய் விசாரிக்க வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அப்துல்லா இந்த நேரத்துல ஏதாவது முறையிடுறீங்களா என்னைட்டு ஏதாவது? சொன்னாங்க, துனூபி, என்ற பாவத்தை நினைச்சா கவலையா இருக்குது. கேட்டா ஏதாவது வேணுமா? சொன்னா ரஹ்மத்து ரப்பி, ரப்புடைய ரஹ்மத் எனக்கு தேவை இந்த நேரம். மூணாவது கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜனாதிபதி கேட்கிறார், அரசர் கேட்கிறார், உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொத்துகள் எழுதி தரவா? என்ன பொம்பளை பிள்ளைகள் கூட தானே. சக்கராத்துல என்ன கேட்டாங்க தெரியுமா கேள்வி? உஸ்மான் கலீஃபாவை பார்த்து கேட்டாங்க, அதக்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர். என்ன இன்றைக்கு ஒரு சின்ன துண்டுண்டா எல்லாத்தையும் பேசினதெல்லாம் மறந்துட்டு போய் எடுக்கான் பாரு. காசை காட்டினா போது சமூகத்தை வித்துக்குவான். அமைச்சோட காட்டினா போது சமூகத்தை வித்துக்குவான். ஹஸரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அதக்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும்னு பயப்படுறீங்களா? எந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வராது. ஏன் தெரியுமா? என்ற பெண் பிள்ளைகளை நான் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓதும்படி ஆக்கியிருக்கிறேன். எங்க நம்பிக்கைன்னு பாரு. என்ற பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு இரவும் என்ன ஓதுறாங்க வீட்டுல? சூரத்துல் வாக்கியா. ஒரு சூறாவை நம்பி வாழ்ந்தார். அல்லாஹ் ஒரு நாளும் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளை கையேந்த வைக்கல். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் பரக்கத் செய்வான். சகோதரர்களே, இபாதத்தில் இறங்கும். இல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இது இல்ல இல்ல என்று சொல்வதால் எதுவும் இல்லாமல் போகாது. கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க, சூரா வாக்கியா ஓதுங்க. ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, தஃபர்ரக் லிஇபாததி, என்னுடைய இபாதத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கப்பா. கொஞ்சம் முசல்லால உட்காரு. மக்ரிப்ல இருந்து இஷா. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சம்பாதிச்சா மட்டும்தான் காசி வரும், அப்படித்தானே? இது எங்கட பிழையான கொள்கை. சம்பாதித்து எப்படி ரிசுக்கு வருதோ அது மாதிரி 7 வழி இருக்கு ரிசுக்கு வாரது. எங்கட வீட்டுக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழியாலதான் எங்கட சின்ன பிள்ளை வரும். ஏன்னா அது கொண்டு தானே சரி. ரூட்டை மாத்தி பாருங்க, பிள்ளை கத்தும், இல்ல வாப்பா இதால போ. வாப்பாக்கு தெரியும் எத்தனை ரூட்டால வீட்டுக்கு போக தெரியும் வாப்பாக்கு. அவருக்கு எல்லாம் கரைச்சு குடிச்சவர் வீட்டுக்கு வாரத்துக்கு என்ன செய்வாரு? அந்த ரூட்ல வருவார், இந்த ரூட்ல வருவார். ஆனா சின்ன பிள்ளை ஒரு ரூட்ல வரும். நாங்க சின்ன பிள்ளைகள் இந்த விடயத்துல நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்கட ரிஸ்க் ஒரு வழியால தான் வரணும், நாங்க ஜாப் செய்யணும், கஷ்டப்படணும். இது இல்லாம 6 வழிகள் இருக்குது ரிஸ்க் வர வழி. அதுல ஒன்றுதான் இபாதத். நீங்க
இஸ்லாமிய வரலாற்றுல இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னால, இப்ப இன்றைக்கு 30-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தா எங்க பெண்கள் தொழிலுக்கு போறது. இதற்கு முன்னால எங்கட பெண்கள் யாராவது தொழில் செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வாப்பா சம்பாதிப்பார், வீட்டுல உள்ள 10 பிள்ளைகள் சாப்பிடும். சும்மா எந்த பெண்களும் தொழிலுக்கு போறது இல்லையே முந்தி. அப்படி பரக்கத். எப்படி சகோதரர்களே, அவங்க மக்ரிபுக்கு வீட்டை வந்தாங்கன்னா இஷா வரைக்கும் குர்ஆன்ல இருப்பாங்க. இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஃபர்து மட்டுமல்ல தொழுக, சுன்னத்தான தொழுகை இருக்குது. லுஹாவுடைய தொழுகையை தொழுங்க. 4 ரக்காத் லுஹாவுடைய தொழுக, சுன்னத்தான தொழுக, தஹஜ்ஜுடைய தொழுக. அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் சொல்றான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லிஇபாததி, என்னுடைய இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்கு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அம் லவ் சத்ரக கினா, முதலாவது நான் செய்வேன், உன்னுடைய நெஞ்சை செல்வத்தால் நிறைத்து விடுவேன். இதால் நிறைப்பேன். எப்பயும் உன்னுடைய நெஞ்சில மாஷா அல்லாஹ் நான் பணக்காரன், நான் செல்வந்தன் இந்த சிந்தனை வந்துடும். அது ஒரு வேற என்ன இருக்குது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், ஓ அசுத்து ஃபக்ரக, உன்னுடைய ஏழ்மையை போக்கிடுவேன் நான். உன்னுடைய ஏழ்மையை செஞ்சிருவேன் நான், போக்கிடுவேன். இல்லம் தஃஅல், அது போல அல்லாஹ் சொல்றான், நீ அப்படி செய்யல் என்று வை, என்ற இபாதத்துக்கு நீ நேரம் ஒதுக்க இல்ல. 2 வேலை செய்வோம் உனக்கு. ஒன்று, அம் லவ் யதக ஷுகுலா, உன்னுடைய கை நிறைய வேலையை தருவோம். எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை, இபாதத்துக்கு நேரம் இல்லையா உனக்கு. இரண்டாவது, உன்னுடைய ஏழ்மையை ஒரு நாள் நான் போக்க மாட்டேன். நியமிக்க சகோதரர்களே, இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. சூரா வாக்கியாவை ஓதுவோம். அல்லாஹ் பரக்கத் செய்வார். அல்லாஹ் பரக்கத் செய்வார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இபாதத் செஞ்சார். இதுல 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத் செஞ்சார். பணிவிட, டாய்லெட்டுக்கு தண்ணி கொண்டே வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தா இது என்னது? டாய்லெட்டுக்கு தண்ணி வைக்க, ரசூலுல்லாஹ்க்கு உதவி செய்யறது. நபி அவங்க ஒரு நாள் அனஸோடு இருக்கும் பொழுது, அனஸ் ரலியல்லாஹு உம்மா வந்தாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வேலைக்கார பிள்ளைக்கு ஒரு துஆ ஒன்று கேளுங்க. என்ன மகன் சொல்லல, உங்களோட வேலைக்கார பிள்ளை தான், ஒரு துஆ ஒன்று கேளுங்க. அவங்க துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், அனசுடைய செல்வத்துல பரக்கத் செய்ய அல்லாஹ், அனசுடைய பிள்ளைகள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ், அனசுடைய ஆயுள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ், அனசுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ். எத்தனை துஆ கேட்டாங்க? 4 துஆ. அல்லாஹும்ம பாரிக் லி அனஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தன்னுடைய சரித்திரத்தை சொல்றாங்க, அல்லாஹ் என்ற பிள்ளைகள்ல பரக்கத் செஞ்சான். எப்படி பரக்கத் செஞ்சான் தெரியுமா? நான் உம்ரா செய்வேன், தவாப் செய்வேன், எனக்கு பின்னால் என் 80 பிள்ளைகள் தவாப் செய்யும். கனவுலே நினைக்கல. இதெல்லாம் தனி குரூப், இவர் தான் தல்பியா ஓதிட்டு போவார், பிள்ளைகள் எல்லாம் பின்னால் வரும். அல்லாஹ் பிள்ளைகள்ல பரக்கத் செய்தான். இரண்டாவது, என் செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். எல்லார தோட்டமும் ஒரு தடவை தான் பழுக்கும், எந்த தோட்டம் 2 தடவை பழுக்கும். என்ற தோட்டத்தை அல்லாஹ் ஒரு பூ ஒன்றை உருவாக்கினான், அதுதான் குங்குமப்பூ. குங்குமப்பூ ஒவ்வொரு நெட்டிக்கு வேலை தெரிந்தானே, ஒன்றை போட்டா சரி பால்ல மஞ்சள் ஆயிரும். அல்லாஹ் பரக்கத் செய்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போய் கஷ்டப்பட்டாங்க? மூணாவது சொல்றாங்க, என்ற ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செய்தான். என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ஏலா, மௌத்தாக மாட்டேனா ஹத்தா சைம்துல் ஹயாத்,
வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைஞ்சிட்டு இருந்தான். கடைசியாக மௌத்தான சஹாபி அவங்க தான். கடைசியா என்ன சொல்றாங்க தெரியுமா? அர்ஜு ராபிஆ, நாலாவது எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, பரக்கத் இருக்குது எங்கட கையில. அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அல்லாஹ் பஞ்சத்தை அல்லாஹ் தான் போக்கணும். கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்கணும். வேற யாரும் எங்கட கஷ்டத்தை போக்க இயலாது. $50 பில்லியன் அல்ல, $1 கோடி வந்தாலும் களவெடுக்க மனுஷன் இருக்கிறார். அல்லாஹ் எங்கட பஞ்சத்தை போக்கிட்டான்னு வைங்க. எங்கட கல்வ அல்லாஹ் செல்வந்த கல்வாக்கிட்டான். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்றுமே தேவை. அதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும், இபாதத். இதுதான் தீர்வு. இபாதத்தை கூட்டம், குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து, அங்க பஞ்சம் இங்க பஞ்சம், அது இல்ல பாண்ட விலை $200, பானை கொண்டு மியூசியத்துல வைக்கிறது, இப்படி பாண்ட விலை போயிட்டு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. சகோதரர்களே, அதுக்கான முயற்சிகள் நடக்கும். எங்களை இபாதத்தை சரி செய்வோம். ஒவ்வொரு இரவும் வாக்கியா ஓதுங்க, வீடுகள்ல உட்கார்ந்து திக்ர் செய்வோம். பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து தஹஜ்ஜத் தொழுவோம், முஹாவுடைய தொழுகை தொழுவோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், திக்ர்களை செய்வோம். அல்லாஹ் பரக்கத் செய்ய தொடங்குவான். அல்லாஹ் தர தொடங்குவான். அல்லாஹ் தந்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். சங்கையும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹுடைய பெயர் பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ்வுடைய பெயர் அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்குது. யா லத்தீஃப், யா ரஸாக், யா கவி, யா அஸீஸ். அல்லாஹு அலைங்க, அல்லாஹ் நிச்சயம் பரக்கத் செய்வான். எத்தனை கோடி மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரே ஒரு சம்பவத்தோட முடித்துக் கொள்றேன். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தார். எப்படி சோதனை தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்த மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட தொடர்பில் இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி எல்லாமே விட்டுட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தொடர்பை விடல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடம் நோயாளியாக இருந்தாங்க. ஒரு தடவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சகோதரர் சொல்றார், இந்த அய்யூபோட அல்லாஹ் இரக்கம் இல்ல. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல தலையை வச்சு, யா அல்லாஹ் என்ன நோயை சுகமாக்காட்டி நான் தலையை தூக்கவே மாட்டேன். ஒரு புடியா நின்றார். அல்லாஹ் சுகத்தை கொடுத்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செல்வம், ஏழையா இருந்தாங்க, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? செல்வம் 2 தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஒரு தோட்டம் தங்கத் தோட்டம், ஒரு தோட்டம் வெள்ளி தோட்டம். எல்லாமே மாறிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் எல்லாம் மாறிட்டு வாலிபராயிட்டார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கேளும். ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சிட்டு இருக்கிறார். தங்க தோட்டத்தில் எது மேயும்? தங்க பூச்சி தானே மேயும், தங்க வெட்டுக்கிளி தான் மேயும். அதுல எப்படி தோட்டமா இருக்கும்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்து விழுது. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்க வெட்டுக்கிளியை போய் பிடிச்சான் கையால. அல்லாஹ் உடனே கேட்டான், யா அய்யூப் அலம் அக்னைதுக அன் ஹாதா, இதுவும் தேவையா உங்களுக்கு? தோட்டமே இருக்கு அய்யூப், உங்களுக்கு தோட்டமே இருக்கிற தங்க தோட்டம், இந்த வெட்டுக்கிளியும் தேவையா? சொன்னாங்க, லா கீன யா அல்லாஹ், உன்ட பரக்கத்தின் பக்கம் நான் தேவையா இருக்கிறேன். எப்படி அல்லாஹ் நிலைமையை மாத்தினான். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றுவான். ஆனா நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன? அல்லாஹும் பக்கம் திரும்பும், இபாதத்தை சரியா செய்யணும், பிள்ளைகளை பழக்கணும், பள்ளிவாசல்களை ஹயாத்தாக்கணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும். மற்றவைகளை நாங்க செய்யும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பஞ்சங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் போக்கி வைப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக. அவனுடைய இபாதத்திலே இன்பத்தை தருவாயாக.
யாரெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைப்பாயாக. மனித சமூகத்துக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கு வெகு சீக்கிரம் விளங்கப்படுத்துவாயாக. நேர்வழி இருந்தால் யா அல்லாஹ் நேர்வழியை நசீபாக்குவாயாக. நேர்வழி இல்லை என்றால் அழித்து விடுவாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ் உன்பக்கம் சாயக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னை இபாதத் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக. சொத்திலும் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் பரக்கத் செய்வாயாக. ஆயுளில் பரக்கத் செய்வாயாக. அனைத்திலும் யா அல்லாஹ் அவருடைய பரக்கத்தை கேட்க